அனைவருக்கும் வணக்கம். இன்று மே 28ஆம் தேதி புதன்கிழமை இந்து தமிழ் நாளிதழோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க போகிறோம். தலைப்பு செய்தி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். கல்வி, இலக்கியம், அறிவியல், விளையாட்டு உள்ளிட்ட துறைகளில் சாதித்த 68 பேருக்கு பத்ம விருதுகள். நடிகை சோபனா, தொழிலதிபர் நல்லி குப்புசாமிக்கு பத்ம பூஷன். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் திரௌபதி முர்மு விருதுகளை கௌரவித்தார் அப்படிங்கிறது. ஸோ அவார்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது நமக்கு இந்த பத்ம விருதுகள்ங்கிறது முக்கியமானது. ஸோ அதை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. இந்த பத்ம விருதுகள் 2 கட்டமாக கொடுத்துருக்காங்க. அதில் 2வது கட்டம் தான் இது. ஸோ நம்ம அந்த விருது அறிவித்தப்பவும் பார்த்தோம், முதல் கட்டம் கொடுத்தப்பவும் பார்த்தோம், இப்போ 2வது கட்டமும் பார்க்க தான் போகிறோம். ஸோ கல்வி, இலக்கியம், அறிவியல், விளையாட்டு, சுகாதாரம், தொழில், வர்த்தகம், பொறியியல், பொது விவகாரங்கள், குடிமை பணி மற்றும் சமூக சேவை உள்ளிட்ட துறைகளில் சாதனை படைத்தவர்களுக்கு ஆண்டுதோறும் பத்ம விருதுகள் வழங்கப்படுகின்றன. இந்த ஆண்டுக்கான விருதுகள் கடந்த ஜனவரி 25ஆம் தேதி அறிவிக்கப்பட்டது. இதன்படி பத்ம விபூஷன் விருது 7 பேருக்கும், பத்ம பூஷன் விருது 19 பேருக்கும், பத்மஸ்ரீ விருது 113 பேருக்கும் என மொத்தம் 139 பேருக்கு விருதுகள் அறிவிக்கப்பட்டன. இது முதல் கட்டமாக ஏப்ரல் 28ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. 2ஆம் கட்டமாக இப்போ தற்போது நேற்றைக்கு கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தை சார்ந்தவங்க எத்தனை பேர் என்னென்ன அவார்டு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ பத்ம பூஷனை பொறுத்தளவில் தமிழகத்தை சேர்ந்த நடிகை சோபனா சந்திரசேகர் மற்றும் தொழிலதிபர் நல்லி குப்புசாமி அவர்கள் 2 பேரும் பத்ம பூஷன் தமிழகத்திலேருந்து வாங்கியிருக்காங்க. அடுத்து பத்மஸ்ரீயை பொறுத்தளவில் தமிழகத்தை சேர்ந்த பறை இசை கலைஞரான வேலு ஆசான் அவர்களும், மிருதங்க கலைஞர் குருவாயூர் துரை, எழுத்தாளர் சீனி விஸ்வநாதன், எம்டி ஸ்ரீனிவாஸ், தெருக்கூத்து கலைஞர் புரிசை கண்ணப்ப சம்பந்தன் உட்பட புதுச்சேரியை சேர்ந்தவங்களும் வாங்கியிருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கு தமிழ்நாட்டை சார்ந்தவங்க மெயினாக வாங்கியிருக்காங்க. அப்புறம் பத்மஸ்ரீயை பொறுத்தளவில் இந்தந்த ஆட்கள்லாம் வாங்கியிருக்காங்க. அடுத்ததை பாருங்கள், அமெரிக்கா வாழ் தமிழரும் ஒருத்தர் வாங்கியிருக்காரு. சென்னையை பூர்வீகமாக கொண்ட சேதுராமன் பஞ்சநாதன் அப்படிங்கிறவர் அமெரிக்கா அரசின் தேசிய அறிவியல் அறக்கட்டளை தலைவராக பணியாற்றி வருகிறார். ஸோ குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் இருந்து பத்ம விருதினை அவரும் பெற்றுக்கொண்டார். ஸோ அவரும் சிறந்த சேவையாற்றியதுக்கு அவருக்கும் விருது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விருதுகளை பொறுத்தளவில் நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமாக கேட்கப்படுறது மட்டும் பார்த்துக்கலாம். அடுத்ததாக பாருங்கள், இந்த இமேஜஸில் கொடுத்துருக்கிறதுமே பார்த்தீங்கன்னா இந்த தமிழகத்தை சார்ந்தவங்க தான் மோஸ்ட்லி இருக்காங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. இதுபோக கீழே ஒருத்தர் பாருங்கள், முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி ஒருத்தர் கொடுத்துருக்காங்க. அவரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெகதீஷ் சிங் கேக்கர் அப்படிங்கிறவருக்கு பத்ம விபூஷன் விருதை வழங்கியிருக்காங்க. இங்கே ஒரு நியூஸ் பாருங்கள், இந்தியாவுடன் பேச்சுவார்த்தைக்கு தயார் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீஃப் அறிவிப்பு அப்படிங்கிறது. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், அந்த பகல்காம் தாக்குதல் நடந்துச்சு, அதுக்கப்புறம் இந்தியா பதிலடி கொடுத்தாங்க. இப்போ இவங்க பேச்சுவார்த்தை அப்படிங்கிற ஒரு நிலையில் நிற்காங்க. இது நமக்கு எப்படி எக்ஸாமில் பிரதிபலிச்சிருக்குன்னு சொல்லி ஒரு சாம்பிள் கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை கொஞ்சம் பார்த்துருங்க. இந்த கொஸ்டின் எதில் உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குரூப் 2A மெயின்ஸில் உள்ளது. அதாவது குரூப் 2A சமீபத்தில் 2025 நடத்தப்பட்ட தேர்வில் கேட்கப்பட்ட சைக்காலஜி கொஸ்டின். ஸோ சைக்காலஜி 40 மார்க் இருந்துச்சு. அதில் ஒரு கொஸ்டினை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த கொஸ்டினை பாருங்கள். கூற்றுன்னு கொடுத்து அணு சக்தியால் நாட்டின் பாதுகாப்பை உருவாக்க முடியாது, நடவடிக்கையின் போக்கு அப்படின்னு கொடுத்துட்டு நமது அணுசக்தியை மேலும் அதிகரிப்பதை நிறுத்த வேண்டும், அணுசக்தியை அழிக்க வேண்டும், தூதரக உறவுகளை மேம்படுத்தல் கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இதுக்கும் அதுக்கும் என்னடா சம்மந்தம்னு கேட்டிங்க அப்படின்னா, பாகிஸ்தான் நம்ம பதிலடி கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க எப்படி நம்மளை மிரட்டிகிட்டு இருந்தாங்கன்னா, எங்கள்கிட்டையும் அணு ஆயுதம் இருக்குது, நாங்கள் பட்டன் அழுத்தினா 2 பேருக்கும் இழப்பு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மிரட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஆனால் கடைசி அவங்களே எப்படி நிற்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேச்சுவார்த்தைக்கு நிற்கிறாங்க. ஸோ அதை தான் முன்னாடியே நம்மளுக்கு இந்த கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. பாருங்கள், இந்த மாதிரிலாம் நடக்கும்னு தெரிஞ்சு தான் இப்போது நம்மளுக்கு ஏன் இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்குறாங்கன்னா, ஒரு நாட்டோட பாதுகாப்புங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸோ அதை வலியுறுத்தும் விதமாக தான் இந்த மாதிரி கேள்விகள்லாம் நமக்கு இடம்பெற்றுருது. ஸோ நேற்றுக்கே சொல்லியிருந்தேன், யூபிஎஸ்சியில் அதிகமாக நிறைய பாதுகாப்பு சம்மந்தமாக கேள்விகள் கேட்டிருந்தாங்க அப்படின்னு. ஆனால் பாருங்கள், நமக்கு 2025 மெயின்ஸ் 2A மெயின்ஸில் சைக்காலஜியில் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போது இது மாதிரியும் கேட்குறாங்க அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் உங்களுக்கு கொண்டு வந்தேன். இதுக்கு ஆன்சர் பாருங்கள். ஒன்லி 3 ஃபாலோஸ்னு கொடுத்துருங்க. வி ஷுட் ஃபோக்கஸ் ஆன் இம்ப்ரூவிங் டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப். இப்போ டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்பில் தான் பாகிஸ்தானோட பிரதமர் நிற்கிறார். ஸோ நியூக்ளியரோ இல்லை வெப்பன்ஸோ நம்ம அதிகரிக்கிறதுனால குறைக்கிறதுனால எந்த இதுவும் கிடையாது. ஆனாலும் நம்ம வெளியுறவுத்துறையில் இப்போ இந்த இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையை பொறுத்தளவில்
இப்போ இந்த கொஷினை பார்த்துட்டிங்களா, இது வந்து எதுக்காக அப்படின்னா, நான் சொன்னால் சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு இதாகாது அப்படிங்கிறதுனால தான் நான் கொஷினோட எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ கீழே கூட பாருங்கள், ஜிஎஸ்டி 2A AM அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2A மெயின்ஸில் உள்ளது தான். ஸோ இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போ இந்த நியூஸை பாருங்கள், உங்களுக்கு புரியும். என்னென்னா, ஃபஸ்ட்டு என்ன நடந்துச்சு, நம்ம வந்து எந்த இதுக்கும் போகலை, ஆனால் அவங்களாம் வந்து பகல்காமில் தாக்குதல் நடத்துனாங்க. ஸோ அதுக்கு பதிலடி கொடுக்க முடியாமல் நம்ம கொடுத்தோம். திருப்பி வந்து அவங்க அதாவது 2 கமாண்டர்களும் பேசி அந்த போரை வந்து நிறுத்தினாங்க. பின்னர் வந்து இப்போ இந்தியாவுடன் பேச்சுவார்த்தைக்கு தயார் அப்படிங்கிறத வந்து நிற்கிறாரு. ஸோ இதை முதல்லே பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இழப்பு இருந்திருக்காது, நம்மளுக்கும் எந்த வித பிரச்சனையும் இருந்திருக்காது. ஸோ இதை தான் வந்து நம்மளுக்கு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ டிப்ளமேட்டிக்காக ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். இதை வந்து பிரதமர் பேசினாலும் சரி, வெளியுறவுத்துறை மெயினாக வந்து வெளியுறவுத்துறை செயலாளரோ இல்லை வந்து வெளியுறவுத்துறை அமைச்சரோ தான் இந்த விஷயத்தை வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் டிப்ளமேட்டிக் அப்படிங்கிற வார்த்தையை கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை வந்து உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். ஓகே, அடுத்து வாங்க. அடுத்து நான் முதல்வன் திட்டத்தில் தென்கொரியாவில் பயிற்சி பெற்ற 6 மாணவர்கள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாங்க இந்த திட்டத்தின் மூலமாக. இந்த திட்டத்தோட நோக்கமே என்னென்னா, இளைஞர்களுக்கு ஸ்கில்லை டெவலப் பண்ணணும். அதுதான், அது எப்படி வந்து எந்த மாதிரி டைப்லலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நார்மலாக வேலைவாய்ப்பு அற்றவங்களுக்கு திறனை மேம்படுத்துறது, அது போக நம்ம போட்டித் தேர்வு படிக்கிறவங்களுக்கும் ஊக்கத்தொகை கொடுக்கறது. இது பாருங்கள், வெளிநாடு வரைக்கும் போயிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த நான் முதல்வன் திட்டத்தின் இளங்கலை பட்டப்படிப்பு பயிலும் சிறந்த திறமையாளர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் ஸ்கவுட் அப்படிங்கிற திட்டத்தின் கீழ், அதாவது இளங்கலை பட்டப்படிப்பு படிப்பாங்கள்ல, அவங்களுக்கு வந்து சிறந்த திறமையாளர்களுக்கு அந்த இளங்கலை படிக்கும்போது சிறந்து நிறைய பேருக்கு வந்து நாலேஜபிளாக இருப்பாங்க. ஸோ அவங்க திறமையானவங்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு உதவித்தொகை வழங்கி அந்த திட்டத்தின் மூலமாக என்னென்னா, பயோமெடிக்கல் மற்றும் நானோ பொருட்களின் ஆற்றல் பயன்பாடுகள், சூரிய மின்கல தொழில்நுட்பம் மற்றும் நிலையான ஆற்றல் கண்டுபிடிப்புகள் தொடர்பான மேம்பட்ட ஆராய்ச்சி பயிற்சிக்காக 6 மாணவ மாணவிகள் தேர்வு செய்யப்பட்டனர். அவர்கள் பயிற்சிக்காக அரசு செலவில் தென்கொரியாவில் உள்ள பல்கலைக்கழகங்களுக்கு அனுப்பப்பட்டனர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே பாருங்கள், மெயினாக என்னென்னா, இந்த சிறப்பு பயிற்சியின் காரணமாக அவர்களுக்கு தென்கொரியா நாட்டின் கக்சோன் மற்றும் பூசன் பல்கலைக்கழகங்கள் மற்றும் பிற பல்கலைக்கழகங்களில் முதுகலை பட்டப்படிப்பை தொடர வாய்ப்பு கிடைத்துள்ளது. ஸோ இங்கே பாருங்கள், அதாவது அவங்க பயிற்சிக்கு தான் போயிருக்காங்க, ஆனால் பயிற்சிக்கு போனதன் விளைவாக அவங்களுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு அப்படின்னா, அங்கே வந்து பிஜி படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கு வந்து நான் முதல்வன் திட்டம் உதவிகரமாக இருந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இது ஏற்கனவே முதல்வரோட கனவு திட்டம்னு சொல்லி தான் நம்ம நிறைய இடத்துல பேசும்போது பேசியிருக்காங்க முதல்வர் அவர்களே. ஸோ அதனால் இந்த கொஸ்டின் வந்து அதிகபட்சமாக எதிர்பார்க்கலாம். ஸோ நான் முதல்வன் தொடர்பாக எங்கே வந்தாலும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், இன்றைக்கி வந்து மே 28ஆம் தேதி தினங்கள் வந்து நமக்கு ரொம்ப முக்கியத்துவமாக இருக்கிறதுனால தினங்கள் சார்ந்து என்னென்ன டேட்டா வந்தாலும் நம்ம படிச்சுக்குவோம். கடந்த குரூப் 4ல் 3 தினங்கள் கேட்டிருக்காங்க, வேணாலும் எடுத்து கொஸ்டினை செக் பண்ணிக்கோங்க. அந்த வகையில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மே 28ஆம் தேதி இன்று உலக மாதவிடாய் சுகாதார தினம். பெண்கள் சுகாதாரத்தை கவனித்துக் கொள்வது மிகவும் அவசியம் சொல்லியிருக்காங்க. இந்த மாதவிடாய் குறித்து வெளிப்படையாக பேசுவதில் உள்ள தயக்கத்தை போக்குவதற்கும் தவறான புரிதல்களை களையவும் விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் ஜெர்மனியில் உள்ள வாஷ் யுனைடெட் அப்படிங்கிற தொண்டு நிறுவனத்தால் 2013 மாதவிடாய் தினம் தொடங்கப்பட்டு 2014 முதல் இந்த தினம் வந்து கடைபிடிக்கப்பட்டு வருது. இந்த வருஷத்தோட இந்த மாதவிடாய் சுகாதார தினத்தோட கருப்பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாதவிடாய் விழிப்புணர்வு மிக்க உலகம் அப்படிங்கிற மாதிரி, அதாவது அவேர்னஸ் அடைஞ்ச உலகம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மாதவிடாய் தொடர்பாக அவேர்னஸ் விழிப்புணர்வு மிக்க உலகம் அப்படின்னா அவேர்னஸ் அடைஞ்ச உலகம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ பழைய காலம் மாதிரி இல்லாமல் வந்து இந்த டேயோட நோக்கமே என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதவிடாய் காலத்தில் பெண்களோட சுகாதாரம் முக்கியம் என்பதால் இந்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது. ஸோ அவங்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அதன் மூலமாக அவங்கள தற்காத்து கொள்வது தான். ஸோ சுகாதாரம் அப்படிங்கிறத மையமாக வச்சு தான் இந்த தினம் கொண்டாடப்படுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மெயினாக அதுதான் மே 28 அப்படிங்கிறது. இது வந்து ஏற்கனவே எக்ஸாமில் கேட்டிருக்காங்களான்னு ஆமாம் கேட்டிருக்காங்க. கோர்ட் எக்ஸாமில் வந்து இந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் அதையும் வேணாலும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ மே 28 அப்படிங்கிறது மாதவிடாய், இன்று வந்து உலக மாதவிடாய் சுகாதார தினம். இதே டேட்டில் கீழே இன்னொரு டேட்டும் வருது, அதையும் பார்த்துருவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, சென்னை மெட்ரோ ரயில் நிலைய நிறுவனத்துக்கு வந்து உலகளாவிய சுற்றுச்சூழல் சிறப்பு விருது ஒன்று கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகளாவிய ஆற்றல் மற்றும் சுற்றுச்சூழல் அறக்கட்டளை சார்பில் உலக எரிசக்தி தலைவர்கள் மாநாடு புதுடெல்லியில் உள்ள ரேசிட் ஹவுஸில் வந்து ஏரோ சிட்டியில் அண்மையில் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் 2025ஆம் ஆண்டுக்கான உலகளாவிய சுற்றுச்சூழல் சிறப்பு
நிறுவனம் என்ற விருது வந்து சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்துக்கு அளிக்கப்பட்டது. இந்த சுற்றுச்சூழல் மேம்பாடுங்கிறது என்னென்னா, காற்றின் தரத்தை மேம்படுத்துதல், வள பாதுகாப்பு, சூரிய மின்சக்தி பயன்பாடு மற்றும் சுற்றுச்சூழல் ரீதியான பசுமையான தோட்டங்களை வளர்த்து சுற்றுச்சூழல் அமைப்பை மேம்படுத்தல் போன்ற முயற்சிகளுக்காக இந்த சென்னை மெட்ரோவுக்கு வந்து இந்த விருது கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ உலகளாவிய சுற்றுச்சூழல் விருது தற்போது எந்த நிறுவனத்துக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா சென்னை மெட்ரோ ரயில் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து உலக எரிசக்தி தலைவர்கள் மாநாட்டில் கௌரவிப்பு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி வந்து நேற்று அதாவது மே 27 வந்து நேருவோட 61வது நினைவு தினம். ஸோ அதை பற்றி கீழே கொடுத்துருக்காங்க, வாங்க டீட்டெயில்டாகவே பார்த்துருக்கோம். இன்றைக்கி ஆர்டிக்கல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த எஸ்எஸ்ஏ கல்வி நிதி பற்றி தான் கொடுத்துருக்காங்க. அதில் கொஞ்சம் டேட்டாவும் இருக்குது, வாங்க பார்த்துடலாம். என்னென்னா சமர சிக்ஷா அபியான், அதை தான் எஸ்எஸ்ஏன்னு சொல்கிறோம். ஸோ ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய 2152 கோடியை நிதியை 6% வட்டியுடன் குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் விடுவிக்க மத்திய அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வந்து வழக்கு தொடர்ந்துருக்காங்க. ஸோ அதை பற்றின ஆர்டிக்கல் தான். ஏற்கனவே அமலில் இருந்த அனைவருக்கும் கல்வி திட்டம், ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான் போன்றவற்றை உள்ளடக்கி தான் பார்த்திங்கன்னா 2018-19 காலகட்டத்தில் இந்த சமர சிக்ஷா அபியான் என்ற ஒருங்கிணைந்த கல்வி திட்டம் அமல்படுத்தப்பட்டது. என்னென்னா இந்த அனைவருக்கும் கல்வி திட்டம் எப்போ வந்திருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த 2001-2 காலகட்டத்தில் வாஜ்பாய் அவர்கள் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதன் பின் வந்து இந்த ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான் அப்படிங்கிற திட்டமும் கொண்டு வரப்பட்டுச்சு. ஸோ இது ரெண்டையும் உள்ளடக்கி தான் பார்த்திங்கன்னா இந்த 2018-19 சமர சிக்ஷா அபியான் அப்படிங்கிற ஒரு ஒருங்கிணைந்த திட்டம் கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த திட்டத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா நிதி வந்து 60% மத்திய அரசும் 40% மாநில அரசும் வந்து வழங்க வேண்டும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த மாதிரி இதை எப்படி கேட்பாங்க அப்படின்னா, நமக்கு முதல்ல அந்த வருஷம் முக்கியமானது. சமர சிக்ஷா அபியான் வந்து 2018-19 அப்படிங்கிறது எடுத்துக்கோங்க. அப்புறம் அந்த நிதியோட பிரிவு, சில இதில் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு 50% இருக்கும், மாநில அரசு 50% இருக்கும். அதுமாரி சில இதில் பார்த்திங்கன்னா மத்திய அரசோட நிதி கம்மியாக இருக்கும், மாநில அரசோட நிதி அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிதிகளோட பங்கீடும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க, அது நியூமெரிக்கல் டேட்டாவாக இருக்குது. இந்த வகையில் இந்த திட்டத்துக்கான நிதியை பார்த்திங்கன்னா புதிய தேசிய கல்விக் கொள்கையின் அமலாக்கத்தை வெளிப்படுத்தும் வகையில் 2022 தொடங்கப்பட்ட இந்த பிஎம் ஸ்ரீ பள்ளிகள் என்கின்ற திட்டத்தில் இணைந்தால்தான் எஸ்எஸ்ஏ திட்டத்துக்கு நிதி வழங்க முடியும் என்று மத்திய கல்வி அமைச்சர் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ மும்மொழிக் கொள்கை 3, 5, 8 வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வு போன்ற காரணங்களை முன்வைத்து தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மறுக்கும் தமிழ்நாடு அரசு அதன் நீட்சியாகவே பிஎம் ஸ்ரீ பள்ளிகள் திட்டத்தில் இணையும் விருப்பம் காட்டவில்லை. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ இந்த பிஎம் ஸ்ரீ பள்ளிகள் வந்து 2022 தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ அதன் தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா மும்மொழிக் கொள்கை, அப்புறம் வந்து 3, 5, 8 வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வு, இதெல்லாம் வந்து தமிழ்நாடு வந்து ஏற்றுக்கொள்ளலை. ஸோ இதை காரணம் காட்டி அவங்க சொன்னதுனால அதை பற்றி ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த டேட்டா தான் மெயின். இதில் மற்றபடி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த திட்டத்தை பொறுத்தளவில் அந்த நிதிக்கும் இவங்க சொல்கிற காரணத்துக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ அந்த கூட்டாட்சி தன்மையை மேம்படுத்துறதுக்காக இந்த நிதியை வந்து வழங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆர்டிக்கலில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுபோக கல்வி உரிமை சட்டம் 2009 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதுவுமே நமக்கு ஸ்டேட்டிக்காக கேட்டாங்கன்னா இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல தான் இருக்கும். அது போக இதில் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அனைவருக்கும் கல்வி திட்டம் வருஷம் சொல்லிட்டேன், 2001-2 காலகட்டத்தில் வந்து கொண்டு வரப்பட்டது. இந்த சமர மத்திய சிக்ஷா அபியான் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குது. அது போக சமர சிக்ஷா அபியான் வந்து இது ரெண்டையும் ஒருங்கிணைச்சி கொண்டு வரப்பட்டது தான் இந்த 2018-19 காலகட்டத்தில். அது போக அதோட நிதி பகிர்வு பார்த்திங்கன்னா 60% மத்திய அரசு, 40% மாநில அரசு அப்படிங்கிற மாதிரி. ஸோ புதிய கல்விக் கொள்கைங்கிறது 2020 கொண்டு வரப்பட்டது. 2022 வந்தது தான் இந்த பிஎம் ஸ்ரீ பள்ளிகள். ஸோ இதெல்லாம் டேட்டா வைஸாக இருக்குது. கீழே வந்து கல்வி உரிமை சட்டம் அப்படிங்கிறது 2009. இதில் தலைப்பிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதாவது எஸ்எஸ்ஏ கல்வி நிதி கூட்டாட்சிக்கு வலு சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதில் என்ன ஃபைனலாக என்ன சொல்லி முடிச்சிருக்காங்க அப்படின்னா, அவங்க அதாவது மத்திய அரசு சார்பாக சொல்கிற ரீசன் வந்து இந்த இதுக்கு வந்து ஏற்றுக்கொள்ளும்படியே இல்லை. ஸோ அந்த நிதியை வந்து கொஞ்சம் வழங்குங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அடுத்து
யாங்ஸி ஆறு அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா சீனாவில் இருக்குது. யாங்ஸி ஆறு என்பது ஆசியாவிலே மிகவும் நீளமான ஆறு ஆகும். நைல் மற்றும் அமேசான் ஆறுகளுக்கு அடுத்து 3வது நீளமான ஆறு ஆகும். ஒரே நாட்டுக்குள் முழுமையாக ஓடும் ஆறுகளில் உலகிலே மிக நீளமானது இது ஆகும். மிக ஆழமான ஆறுகளில் ஒன்றான இது சில இடங்களில் 150 முதல் 180 மீட்டர் வரை ஆழம் கொண்டது. இது சீன நிலப்பரப்பில் 1/5 பகுதியை வளமாக்கிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த யாங்ஸிங்கிற ஆறு வந்து எங்கே இருக்குது அப்படின்னா ஆசியாவிலே நமக்கு ஸ்கூல் புக்கில் எதை பற்றி கொடுத்துருப்பாங்கன்னா மஞ்சள் ஆறு அப்படிங்கிறத பற்றி ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவும் சைனாவில் தான் இருக்குது. அது மாதிரி இப்போ யாங்ஸி ஆறும் சைனாவில் தான் இருக்குது. இது வந்து ஆசியாவிலே மிக நீளமான ஆறாம் பார்த்துக்கோங்க. ஆசியாவிலே மிக நீளமான ஆறுனா யாங்ஸி ஆறு. நைல் நதி மற்றும் அமேசான் ஆறுகளுக்கு அடுத்ததாக இது 3வது நீளமான ஆறு. ஒரே நாடுக்குள்ளே ஓடுற ஆறில் இதுதான் பெருசாக நீளமானது. இதில் வந்து ஆழம்னு பார்த்திங்கன்னா 150லேருந்து 180 மீட்டர் வரைக்கும் இருக்கும். இது வந்து சீனாவில் 1/5 பகுதியை வளமாக்குது. அப்போது சீனாவோட பாசனத்தை வந்து அதிகமாக இது பண்ணுறது இந்த ஆறு தான் யாங்ஸி. இந்த இன்னைக்கு டேட்டில் இன்னொரு தினம் என்ன அப்படின்னா இன்று உலக கடல் பசு தினமாக. இந்திய கடல் பகுதியில் மிஞ்சியுள்ள 200 கடல் பசுக்களை பாதுகாக்க முயற்சி. ஸோ தமிழ்நாடு பொறுத்தளவில் தமிழ்நாடு பார்த்திங்கன்னா மன்னார் வளைகுடா மற்றும் பாக் நீரிணை பகுதிகளில் அரிய வகை கடல்வாழ் பாலூட்டிகள் இனமான கடல் பசுக்கள் காணப்படுகின்றன. பாலூட்டி இனத்தைச் சேர்ந்த கடல் பசு வெண் சாம்பல் நிறத்தில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கடல் பசுக்களோட தினமும் இந்த மே 28 அப்படிங்கிறது. ஸோ டேட்டு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது போக இது வந்து தமிழ்நாடை ஒட்டியுள்ள பகுதியில் இருக்கிறதுனால காப்பகம் அமைக்க தமிழக வனத்துறை வந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஸோ சுற்றுச்சூழல் சார்ந்தும் கொஞ்சம் பார்த்துக்கணும். இங்கே பாருங்கள், ஜவஹர்லால் நேருவோட 61வது நினைவு தினம் இன்று. நாட்டின் முதல் பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு கடந்த 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் முதல் 1964ஆம் ஆண்டு மே மாதம் 27ஆம் தேதி அவர் இறக்கும் வரை 16 ஆண்டுகளுக்கு மேலாக பிரதமராக இருந்தார். ஸோ இந்த பிரதமரோட லிஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா சில திட்டங்கள் நிறைய விஷயங்கள் வந்து அந்த பிரதமர்களை வந்து சார்ந்தே தான் இருக்கும். ஸோ அதனால் பிரதமர்களோட லிஸ்ட்டு சிஎம் லிஸ்ட்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இந்த சம்பவங்களை வந்து நினைவு வைக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் வந்து அதிகபட்சமாக பார்க்கும்போது 16 ஆண்டுகளுக்கு மேலே இந்தியாவில் வந்து பிரதமராக இருந்தவர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள். ஸோ அந்த இயரை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அவங்க வந்து 1964 மே 27 வரைக்குமே இருந்திருப்பாங்க. இவர் இறந்த உடனே தற்காலிக பிரதமராக குல்சாலிலால் நந்தா அப்படிங்கிற ஒரு பதவி ஏற்றிருப்பார். அதன் பின்பு தான் லால் பகதூர் சாஸ்திரி அவர்களை தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதாரத்தை பிரதமரோட ஸ்பீச்சு இந்திய பொருளாதாரத்தை வலுப்படுத்த உள்நாட்டு பொருட்களை மட்டுமே வாங்க வேண்டும், உலக தரத்தில் உள்நாட்டு தயாரிக்க வேண்டும் என பிரதமர் வந்து அழைப்பு கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே பார்த்தோன்னா மேக் இன் இண்டியா, மேட் இன் இண்டியா இந்த மாதிரி திட்டங்கள்லாம் இருக்குது. ஸோ மீண்டும் வந்து இந்த உள்நாட்டு பொருட்களை மட்டுமே வாங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தியிருக்காங்க. இதில் 2 வருஷம் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தம் எப்போ அப்படின்னா 1960இல் சிந்து நதிநீர் ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஒலிம்பிக்கை எந்த வருஷம் நடத்த இருக்கிறோம் அப்படிங்கிற வருஷத்தையும் கொடுக்காங்க. வரும் 2036ஆம் ஆண்டில் இந்தியாவில் ஒலிம்பிக் போட்டிகள் நடத்த திட்டமிட்டுள்ளோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது 2ம் முக்கியமாக இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த பெங்களூரு சிட்டியை பற்றி கொடுத்துருக்காங்க. வழக்கமாக நமக்கு எக்ஸாமில் மின்னியல் தலைநகரம் எது, மின்னியல் நகரம் எது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ பெங்களூரு பாருங்கள், பெங்களூருவில் தொழில்நுட்ப பணியாளர்கள் எண்ணிக்கை 10 லட்சத்தை தாண்டியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உலகளாவிய சக்தி வாய்ந்த தொழில்நுட்பம் கொண்ட 12 மையங்களில் பெங்களூரும் அடங்கும். அதாவது உலகளாவிய சக்தி வாய்ந்த தொழில்நுட்பம் கொண்ட மையங்களில் பெங்களூரும் ஒன்றா இருக்குது. அதில் பாருங்கள் பெய்ஜிங், பாஸ்டன், லண்டன், நியூயார்க் மெட்ரோ இந்த மாதிரி இடங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது உலகளாவிய இடங்களில் இந்த பெங்களூருவும் ஒரு இடமா இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ அதனால தான் நம்மளுக்கு வந்து இந்த மின்னியல் தலைநகரம் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. நன்றி, மீண்டும் நாளை சந்திப்போம்.